நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இல்ல அட சரதா குண்டப்பா கதவை திறங்க. அட கதவை திறங்க, கதவை திறங்க. இல்லனா நான் உண்மையாவே வீட்டை விட்டு போயிடுவேன், அப்புறம் வரமாட்டேன். நல்லவேளை நீங்க கதவை திறந்துட்டீங்க, இல்லனா நான் உண்மையாவே போயிருப்பேன். சைத்தான் சிங்க தோக்கடிக்கிற வழியை கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் இல்ல, அப்புறமா யோசிக்கலாம். அப்படின்னா சரி, இந்த கதவை நாங்க திறந்தது இங்க இருந்து உங்களை வழி அனுப்புறதுக்காக. இனிமே இந்த வீட்ல எப்பவும் நீங்க நுழையவே முடியாது. அட இல்ல 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 சரதா, அம்மா குண்டப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடாதீங்க. நான் எங்க போறது? கொஞ்சம் என்ன பத்தி யோசிங்க. நான் எங்க போவேன், எங்க இருப்பேன்? நீ சைத்தான் சிங் கிட்ட சவாலை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எங்களை பத்தி யோசிச்சியா? இல்ல, நான் யோசிக்கல. அட எனக்கு இந்த வீட்ல இருக்க விருப்பமே இல்ல. இங்க என்னோட உயிர் ஆபத்துல இருக்கு. ஆனா நீங்க உங்களை பத்தி யோசிக்கிறீங்க. யாருக்கும் என்ன பத்தி கவலையா இல்லல்ல? கவலை இல்லல்ல? குடும்பம் துணையா இருந்ததுன்னா ஒருத்தர் அந்த கடவுள் கூடயே சண்டை போட முடியும். சைத்தான் சிங்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா அப்படிலாம் இல்ல. என்னோட குடும்பம் இப்படி இருக்கீங்களே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சாதிக்கிற ஆம்பளைக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய தாய்க்குலம், அப்புறம் என்னுடைய மனைவி, அட நீ இல்லடா. ஆனா என் வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன திரும்ப திரும்ப வெளியில துரத்துறாங்க. அப்புறம் குண்டப்பா நீ எப்படி தெரியுமா? உண்மையான நண்பன் யாரு தெரியுமா? தான் நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்கறவன். ஆனா நீ இந்த ரெண்டு பெண்களோட சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்துறல. அட நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். எனக்குன்னு யாருமே இல்ல. இங்க யாரு இருக்க முடியும்? யாரும் எனக்கு துணையாவே இல்ல. என் பேச்சை கேட்கறதுக்கும் யாரும் தயாரா இல்ல. பாத்தியா ஈஸ்வரா, எனக்குன்னு இந்த வீட்டுல இடமே இல்ல. நான் போறேன். உண்மையிலேயே உன் கையை பிடிச்சி உன்னை நிறுத்துறதுக்கு இங்க யாருமே இல்ல. இப்ப நீங்க இருந்து போய் தான் ஆகணும். அப்படின்னா சரி அம்மா, நான் போறேன். நான் உண்மையாவே போறேன். சரி நான் போறேன். நான் இந்த வீட்டை விட்டுட்டு போறேன். யாரும் என்ன நாங்க எல்லாரும் உன்ன நினைச்சுதான் கவலைப்படுறோம். உனக்கு இத புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்றோம். நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க. சொல்லு, நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்க. சைத்தான் சிங் மாதிரியான வீரன் கூட நீ எப்படி சண்டை போட முடியும்? ராமாவோட வீடு ரொம்ப அமைதியா இருக்கே குருவே. அதை கெடுக்கிறதுக்காகத்தானே நான் போக போறேன். அப்ப வாங்க. இல்ல, கொஞ்சம் இருங்க. எல்லாரும் இல்ல, ஒவ்வொருத்தரா போய் பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட பிரச்சனையை சொல்லணும். அப்பதான் அவன் யோசிக்கிறதுக்கு அவகாசமே இருக்காது. முதல்ல போக போறது நானும் தனிமணியும் தான். வாங்க. இன்னும் எவ்வளவு அமுக்கணும்? ஏதாச்சும் யோசிச்சியா? நல்லா யோசிக்கிட்டு இருந்தேன், நடுவுல நிறுத்திட்டேன். இப்ப திரும்பவும் யோசிக்கணும். பாருங்கம்மா, எரிச்சிட்டா. சரதா, என்ன இது? பால் கொண்டு வந்த. இப்படிதான் பாலை கொண்டு வருவியா? சொல்லி இருக்கலாம்ல. இப்ப என்ன உங்க கையா போச்சு சொல்லுங்க. சரி சரி, அதுக்கே எப்படி கத்துற? அமுக்குங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, நாங்க உங்களை பார்க்கத்தான் வந்தோம். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ராமா,
ஆமாமா குருவே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க வெளியில போய் பேசிப்போம். இங்க எனக்கு கொஞ்சம் புழுக்கமா இருக்கு. நம்ம வெளியில போய் பேசலாம். வாங்க வாங்க வாங்க. ஏன் வெளியில ஏன் போகணும்? விசாலமான வீடு, கதவு திறந்திருக்கு, வீடே நல்லா குளுகுளுன்னு இருக்கு. இப்ப வெளிய போறதுக்கு என்ன அவசியம் வந்தது? பண்டித ராமகிருஷ்ண, நான் என்ன பண்றது? உங்களோட மனநிலை எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. 2 பக்கத்துல இருந்து தாக்குதல் நடக்குது. 2 பக்கம் தாக்குதலா? என்ன சொல்றீங்க? ஒண்ணுல உங்களுக்கு தெரியாதா சாரதா தேவி? பண்டித ராமகிருஷ்ணர் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா? ஓஹோ, என்ன நடந்ததுன்னா இவரு தேவதாசோட சவாலையும் ஏத்துக்கிட்டாரு. தேவதாசோட சவாலா? தேவதாஸ் அதான் அவரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்காரு. இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு. ஒருவேளை தேவதாஸ் சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கலன்னா பாதிக்கப்பட்டவங்க கேட்டது எல்லாத்தையும் இவர் கொடுப்பாராம். யோசிங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்கும்? பல்லாயிரக்கணக்கான நாணயங்கள் கொடுக்கணும். பல்லாயிரக்கணக்குலையா? நீ எங்க இருந்து கொண்டு வருவ? லமா, இவ்வளவு நாணயங்களை நீ கனவுலயே பாத்திருக்கியா? அட நீங்க என்ன அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? நான் சொல்ல வேண்டியது முழுசா சொல்லலையே, அதையும் கேட்டுட்டு செய்யுங்க. மகாராஜா ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாரு. ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணர் இதுல வெற்றி அடையலன்னா இவரோட 8வது நிபுணர்ங்கிற பதவியும் போயிடும் சொல்லிட்டாரு. சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணர், இப்ப நீங்க எதன்னு காப்பாத்துவீங்க? தேவதாசு கிட்ட இருந்து உங்க செல்வத்தையா, இல்ல மகாராஜா கிட்ட இருந்து உங்க பதவியையா, இல்ல சைத்தான் சிங்க கிட்ட இருந்து உங்க உயிரையா? தாக்குதல் என்னவோ 2 பக்கத்துல இருந்து இருக்கு. 2 பக்கம் என்ன, 3 பக்கம் ஆயிடுச்சே. அதான் மகாராஜா சொல்லிட்டாரே. இப்போ நீங்க எப்படி தப்பிக்க போறீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருச்சு. அதான் துக்கம் விசாரிக்க வந்தேன். வந்த வேலை முடிஞ்சது. உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வேண்டவே வேண்டாம். ஆனா குருஜி, இப்பெல்லாம் நீங்க பூஜையே பண்றது இல்லையே. நேத்து நீங்க குளிக்காமலே சாப்பிட்டிருக்கீங்க தெரியுமா? இன்னைக்கு நான் பூஜை பண்ணுவேன். என் அருமை நண்பன் பண்டித ராமகிருஷ்ணனுக்காக வேண்டிக்கணுமே. இப்ப நீங்க வெளியில வாங்க. உங்களுக்கு சேர்த்து போடுற பூஜையில அப்ப தெரிஞ்சுக்குவீங்க நான் யாருன்னு. அப்ப நான் வரட்டுங்களா? நாங்க வரோம். போலாம். அம்மா, தேவதாஸ் நீயா? உங்க வேலையை சுலபமாக்குறதுக்கு வந்திருக்கோம். என்ன வேலை? எப்படியும் நாளைக்கு நீங்க தோக்க தானே போறீங்க. எங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அளவுக்கு உங்ககிட்ட செல்வங்கள் இல்லைன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதனாலதான் நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க உங்களுக்கு செல்வங்கள் கொடுப்பாங்க. அம்மா, செல்வம் கொடுக்கறாங்களா? வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க, நில்லுங்க. வாங்க வாங்க. என்ன வாங்க 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 வாங்கன்னு ஒரு நிமிஷம் நில்லுங்க. இவங்க ஏன் எனக்கு செல்வம் கொடுக்க போறாங்க? அதுக்காக தான் உங்க வீட்டு பொருட்கள் எடுத்துக்க போறாங்களே. என்னது? நண்பர்களே, ஒவ்வொரு பொருட்களையும் நல்லா பாருங்க. யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. ஏய், இதுக்கு 5 நாணயங்கள் கிடைக்கும். இல்ல இல்ல, அம்மா என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு 7 நாணயங்கள் கிடைக்கும். அம்மா இத மதுரையில இருந்து கொண்டு வர வச்சிருக்காங்க. அம்மா, இதுக்கு 25 நாணயங்கள் கிடைக்கும். இல்ல இல்ல, அம்மா என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு 45 நாணயங்கள். அம்மா இத தீபாவளிக்கு வாங்குனாங்க. இந்த வீட்டுக்கு நான் வெறும் 15,000 நாணயங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேணும்னா நான் 16,000 நாணயங்கள் கூட தரேன். ஆனா அதுக்கு மேல என்னால தர முடியாது. ஏன்னா இந்த வீடு ரொம்ப சாதாரணமா இருக்கு. வெறும் 15,000 நாணயங்களை வச்சு நாங்க என்ன பண்றது? கிட்டத்தட்ட எங்களுக்கு 70-80,000 நாணயங்கள் தேவைப்படுது. இங்க பாருங்க ராமகிருஷ்ணா, வெறும் உங்களோட வீடு மட்டும் கிடையாது, உங்களோட வீட்டுல இருக்க நகைகளையும் நீங்க கொடுத்தாகணும். நகைகளா? ஆமா, உங்ககிட்ட நகைகள் எவ்வளவு இருக்கு? எங்க நகை ஏன் கேக்குறீங்க? நாளைக்கு எப்படியும் இவர் தோக்க தானே போறாரு. அதனாலதான் நாங்க உங்களுடைய வீடு, பொருட்கள், நகைகள் இதெல்லாம் விற்க வந்திருக்கோம்.
அப்பதான் எங்களுக்கு வர வேண்டிய செல்வங்களும் வந்து சேரும். பொருட்களை எடுக்கும்போது ஒவ்வொன்னையும் சோதிச்சு பாருங்க. எந்த பொருளையும் விட்டுறாதீங்க. ஏதாவது கிடைக்கும்னு கனவு காணாத தேவதாஸ். நான் தோல்வியும் அடைய மாட்டேன், என்னோட வீடும் விற்காது. உன்னோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. அம்மா. கிளம்புங்க. கிளம்புங்க. கிளம்புங்கன்னு கிளம்புங்க. சொல்றேன்ல. இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க. பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க எங்களை இப்ப வேணா விரட்டலாம். ஆனா நாளைக்கு எங்களோட வீரர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க எல்லாருமே சேர்ந்தாலும் உங்க வீட்டை காப்பாத்திக்க முடியாது. அம்மா, லாமாவை அடிக்காதீங்க. அட அம்மா, எதுக்காக அடிங்கம்மா. நீங்க அவன் பேச்செல்லாம் கேக்குறீங்க? அம்மா, 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 நல்லா அம்மா, வேண்டாம்மா, அடிங்கம்மா. விடுங்கம்மா. நாளைக்கு இவங்க வீடு வாங்க வந்துருவாங்க. நான் வேணா ஒண்ணு சொல்லட்டுமாமா, நம்ம எல்லாரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம். அம்மா, என் மேல படப்போது விட்டுருங்க. டேய் குண்டப்பா, நான் உன்னை விடவே மாட்டேன்டா. இவர் தோத்துட்டாருன்னா இந்த வீட்டை வித்துடணும். சைத்தான் சிங் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறீங்க? நீ என்ன சொல்ற? அம்மா இருங்க. எப்படி இருக்கீங்க ராமகிருஷ்ணா? என்ன பார்த்ததும் ஆச்சரியப்பட்டீங்களா? ஏன் இங்க வந்திருக்கீங்க? என் இறைய பாதுகாக்கிறதுக்கு. அது என்னன்னா, உன்னோட தலை எனக்கு தான் சொந்தம். நாளைக்கே கூட உங்களோட வீட்டை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வீடு உங்களுக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் போகணும்? யாருக்கு தான் உயிர் மேல ஆசை இருக்காது ராமகிருஷ்ணா? உங்களுடைய தலையை எடுக்கிறது எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. அதனால தான் என் கூட இந்த 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த 4 பேரும் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் உங்களோட இந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறம் போட்டி முடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்க. 4 பக்கமும் போய் நில்லுங்க. 24 மணி நேரமும் இந்த ராமகிருஷ்ணரை கண்காணிங்க. என்ன ஆனாலும் சரி, இவன் இங்க இருந்து தப்பிச்சிடக்கூடாது. ஒரு விஷயத்த நீயும் ஞாபகம் வச்சுக்கோ சைத்தான் சிங். நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. நான் உன்கிட்ட நிச்சயமா போட்டி போடுவேன். ஒருவேளை போட்டிக்கு வரலனாலும் எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்களா, இப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாதுமா. இவர் நம்மள நல்லா மாட்டி விட்டுட்டாரு. உண்மையாவே இன்னைக்கு உன் வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நாள் ராமா. கதவு தர கண்டிப்பா யமதூதனா தான் இருப்பான். அவன் மட்டும் தான் இன்னும் வரது பாக்கி. வாங்க குரு சக்கரபாணி, நீங்க இங்க வாங்க, உள்ள வாங்க. 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 இவரு உங்ககிட்டயே ஏதாவது சவால் விட்டுட்டாரா என்ன? இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எனக்காக, இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குருக்களுக்காகவும் இந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரை தவிர வேற யாரும் இந்த செயலை செஞ்சிருக்க முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் உண்மையிலேயே எல்லாரையும் விடவும் சிறந்தவர். நீங்க தான் எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. நாளைக்கு அரசவையில என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு மனசு ரொம்பவே வருத்தப்படுது. ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா மக்களுக்கு குருமார்கள் மேலையும் கல்வி மேலையும் நம்பிக்கை போயிடும். விஜயநகரத்துல மட்டும் இல்லை, இந்த முழு பாரதத்திலையும் புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே. குருமார்கள் தங்களோட சிஷ்யர்களுக்கு ஒரே மாதிரியான கல்வியை தான் கொடுப்பாங்க. ஆனா சிஷ்யர்கள் யாரும் ஒரே மாதிரியான கல்வியை கத்துக்கிறது இல்ல. ஒருவேளை நாளைக்கு நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா இந்த பாரதத்துல கல்வியை கத்துக்கிட்டு வேலை இல்லாம இருக்கிற எல்லாருமே தங்களோட குரு கிட்ட அவங்களோட கல்வி கட்டணத்தை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க.
அதுக்கப்புறம் எந்த குருவும் எந்த சிஷ்யனுக்கும் கல்வி கத்துத்தர மாட்டாங்க. கல்வி கத்துக்க யாரும் குரு கிட்டையும் வரமாட்டாங்க. இப்ப நீங்க தான் ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லணும். ஆனா இவர் என்ன வழியை காட்ட போறாரு குருவே? ஏற்கனவே இவரே பிரச்சனையில என்ன பண்ணணும்னு தெரியாம மாட்டிட்டு இருக்காரு. இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணரால அசாத்தியத்தை சாத்தியமாக்க முடியும். இவர் நிச்சயமா என்னோட பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிப்பார்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்ன ராமகிருஷ்ணரே, பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கல்ல? நான் முயற்சி பண்ணுவேன் குருவே. மத்ததெல்லாம் அந்த தாயோட கருணை. சரி, அப்போ நான் கிளம்புறேன். வாங்க. ராமா ரொம்ப கவலையில இருக்கா. அவன் பண்றது எல்லாமே எல்லாரோட நல்லதுக்காக தான். இந்த ஈஸ்வரன் அவனுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அம்மா, நான் போய் அவருக்கு உதவி செய்யட்டுமா? வேண்டாம், அவனுக்கு தனிமை வேணும். தனியா இருந்தாதான் அவனுக்கு தீர்வு கிடைக்கும். சரிம்மா. விடிஞ்சிடுச்சு. இன்னும் எந்த தீர்வையும் நான் யோசிக்கவே இல்லையே. தாயே, அரசவைக்கு போய் இப்போ நான் என்ன பண்ண போறேன்? வந்துட்டாரு. என்னாச்சு பண்டித ராமகிருஷ்ணரே? இன்னைக்கு ஏதோ உங்க முகத்துல குறைஞ்ச மாதிரி தெரியுது. என்னது அது? என்ன ஆச்சு? கஷ்டம்தான், எனக்கு புரியுது. ஆனா செஞ்ச வேலைக்கு பலன் அனுபவிக்கணும்ல. பாவம் மகாராஜா, இன்னொரு 8வது ஆலோசகர் அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாரோ? தேவதாஸ் கிட்ட என்ன சொல்றது? அவன் தப்புன்னு நான் எப்படி நிரூபிக்கிறது? பாவம் ராமகிருஷ்ணன் ரொம்ப பதட்டமா இருக்கான். அவனால பேசக்கூட முடியல. பண்டித ராமகிருஷ்ணரே, தலைய தொடங்க. உங்க தலையில இருந்து என்ன இவ்வளவு வேர்வை கொட்டுது? ஏன், எதுக்கு, எப்படி? அடே, போய் விசிறிய கொடுங்கடா, போங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, அந்த விசிறிய பயன்படுத்திக்கங்க, வேர்வை போயிடும். குருஜி, விசிறிய கொடுத்தாச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்போ வேர்வைய ஆத்திக்குவாரு. எப்படி விசிறிய விசிறணும்னு மறந்து போச்சா? இப்படி 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 இப்படியே விசிற வேண்டியதான். இதோ பாருங்க, விசிறிங்கிறது வேர்வை ஆத்துறதுக்கான வேலையை பார்க்கும். ஆனா அந்த விசிறிய விசிறக்கூடிய வேலைய நாம தானே பார்த்தாகணும். விசிறிய விசிற வேலைய நாம தானே பார்த்தாகணும்.
திடீர்னு இவன் முகத்துல சந்தோஷம் தெரியுதே, என்ன காரணமா இருக்கும்? மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா, தீர்வு கிடைச்சிடுச்சா பண்டித ராமகிருஷ்ணா? செல்வத்தின் மூலமா தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. செல்வங்களை கொண்டு போக பையும் தயாரா வச்சிருக்கோம். வணக்கம் மகாராஜா. எங்களுக்கு நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்கோம் மகாராஜா. எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அறிவு மேல முழு நம்பிக்கை இருக்கு. இப்ப இவர் எங்க இங்க வந்தாரு? வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த தேவதாஸ் தவறு பண்றான்றத நிரூபிச்சு காட்டுவாரு. சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? இதோ பாருங்க, விசிறிங்கிறது வேர்வை ஆத்துறதுக்கான வேலையை பார்க்கும். ஆனா அந்த விசிறிய விசிறக்கூடிய வேலைய நாம தானே பார்த்தாகணும். இப்போ நீங்களே பாருங்க குருவே, நீங்க விசிறி மூலமா எனக்கு கொடுத்த ஆலோசனைய வச்சு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எப்படி சரி பண்றேன்னு மட்டும் பாருங்க. தேவதாஸ், இப்ப ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் எத்தனை நாணயங்கள் கொடுக்கணும்? 3,71,865 நாணயங்கள். எப்படி? மொத்தம் 5 சிஷ்யர்கள் இருக்கோம். நாங்க ஆச்சாரியார் கிட்ட 12 வருஷமா கல்வி கத்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாசமும் 347 நாணயங்களை கட்டணமா கொடுத்துருக்கோம். 12 வருஷத்துக்கு மொத்தமா சேர்த்தா 3,71,865 நாணயங்கள் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 347 நாணயங்கள். 12 வருஷத்துல ஒவ்வொரு வருஷத்துலயும் 12 மாசங்கள், 144 மாசங்கள். 144ல 347 பெருக்குனா 49,968. உங்க 5 பேரோடது சேர்த்து 2,49,840 நாணயங்கள். நீங்க ஏன் இதை விட அதிகமா சொல்றீங்க? உங்க கணக்கு தப்பா இருக்கு. நாங்க ஆச்சாரியாருக்கு ஒவ்வொரு மாசமும் கொடுத்ததை மட்டும் தான் சொல்றீங்க. நாங்க செலுத்தின கட்டணங்களுக்கான வட்டி, இத்தனை வருஷமா அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி போட்டிருக்கோம். எங்க ஒவ்வொருத்தரோட இத்தனை வருஷத்துக்குமான வட்டி அதெல்லாம் யார் கொடுப்பா? 74,373 நாணயங்கள். இது 5ஆல பெருக்குனா 3,71,865 நாணயங்கள் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா திரும்ப கணக்கு போட்டு பாருங்க. இல்ல, அதுக்கான தேவை இல்ல. உங்களுக்கு கணக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களை இதை கேட்டேன். நான் ஒத்துக்கிட்டே ஆகணும், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி. இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தது குரு சக்கரபாணி தான். மகாராஜா, இப்ப ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு. குரு சக்கரபாணி அவருடைய சிஷ்யர்களுக்கு கணக்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப எதுக்கு பண்டித ராமகிருஷ்ணன் கணக்கு வழக்கெல்லாம் கேக்குறான்? இது எதை நோக்கி போக போகுது? சரி, நீங்க வேலையை தேடினீங்க இல்லையா? வேலையை தேடிக்கிட்டு முதல்ல நீங்க எங்க போனீங்க? முதல்ல நான் சூரத்துக்கு போனேன். ஓ, சூரத்தா? அத மேற்கு திசையில வங்காளத்துக்கு பக்கத்துல இருக்கே. நீங்க என்ன பேசுறீங்க? சூரத் கிழக்கு பாரதத்துல இருக்க, குஜராத்ல இருக்கு. அப்படியா? அதுக்கப்புறம் எங்க போனீங்க? அதுக்கப்புறமா நான் உஜ்ஜயினி போனேன். உஜ்ஜயினி அங்கதானே வியாபாரத்தோட முக்கிய இடமே இருக்கு. சூரத்தோட தெற்கு பக்கத்துல தானே இருக்கு. இல்லவே இல்ல, உஜ்ஜயினி சூரத்ல இருந்து கிழக்கு பக்கமா இருக்கு. அது ஒன்னும் வியாபாரத்துக்கான இடம் இல்ல, புனிதமான இடம். அங்க புகழ்பெற்ற மகாதேவரோட கோயில் இருக்கு. 12 ஜோதிலிங்கத்துல இருக்கிற ஒரு ஜோதிலிங்கம் அங்க இருக்கு. அம்மனோட சக்தி பீடம் கூட அங்க இருக்கு. அப்படியா? அந்த இடத்துல தானே நம்ம ராமர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன உளறிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? ராமர் அயோத்திக்கு ராஜாவா இருந்தாரு. உஜ்ஜயினி ஆண்டுகிட்டு இருந்தது ராஜா விக்ரமாதித்யர். அங்க இன்னும் விக்ரமாதித்யருடைய பெரிய அண்ணன் பர்தரிஹரியோட தியானம் பண்ற குகை இருக்கு. இருக்கும். கண்டிப்பா அதெல்லாம் ஒரு நாள் பார்க்க போகணும். சரி, இப்ப அடுத்து நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் டில்லிக்கு போனேன். டில்லியில தானே மனுஸ்மிருதியோட சட்டத்தை பின்பற்றுவாங்க.
ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களுக்கு எதுவுமே தெரியல. டில்லியில முகலாயர்கள் ஆண்டுட்டு இருக்காங்க. அங்க இஸ்லாமியர்களோட சட்டம் தான் நடக்கும். மனுஸ்மிருதியோட சட்டங்கள்லாம் இப்போ அங்க யாரும் பின்பற்றுறது கிடையாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. நீங்க டில்லிக்கு அப்புறம் எங்க போனீங்க? டில்லிக்கு அப்புறம் நான் எங்க போனன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? எப்படியோ உங்களுக்கு வரலாறு, புவியியல், சட்டதிட்டங்கள், தத்துவங்கள் பத்தி எதுவுமே தெரியல. இருந்தும் நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கல்வி அறிவு இருக்கு. உங்களுக்கு வரலாறு, புவியியல், நியாய சாஸ்திரம், சட்டங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த கல்வியும் உங்களுக்கு குரு சக்கரபாணி கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. இந்த முட்டாள் தேவதாஸ் பண்டித ராமகிருஷ்ண வலையில சிக்கிட்டான் போல இருக்கு. குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டதெல்லாம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எப்படி சாப்பாடு சாப்பிடுறீங்க? மனைவி சமைச்சு கொடுக்கறாங்களா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானே ஒரு வேலை இல்லாதவன், திருமணமும் ஆகல. நானே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியா? என்னென்ன சமைப்பீங்க? வடநாட்டு உணவுகள், தென்னாட்டு உணவுகள்னு எல்லா விதமான உணவுகளும் சமைப்பேன். அடடா, எப்படி நீங்க இத்தனை உணவு வகைகளை சமைக்கிறீங்க? மகாராஜா, இவருக்கு இதையும் நான் தான் கத்து கொடுத்தேன். எனக்கு இந்த பாரதத்துல இருக்கிற எல்லா உணவு வகைகளும் பிடிக்கும். அதனால என்னோட எல்லா சிஷ்யர்களுக்கும் எல்லா உணவு வகைகளையும் எப்படி சமைக்கணும்னு கத்து கொடுத்திருக்கேன். அப்பதான் அவங்க சமைக்கும் போது அது எனக்கும் கிடைக்கும்னு நான் நினைச்சேன். நீங்க எனக்கு உணவு சமைக்க கத்து கொடுத்திருக்கீங்க. ஆனா அந்த சமையலுக்கு தேவைப்படுற அரிசி, பருப்பு, நெய்யெல்லாம் வாங்கணும்ல. அதுக்கு நாணயங்கள் வேணும். அதுதான் என்கிட்ட இல்லையே. இவர் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு தான். ஆனா எனக்கு அதுக்கான வேலை தான் கிடைக்கல. தேவதாஸ், உங்ககிட்ட வேலை இருக்கு, ஆனா அந்த வேலையை உங்களால பார்க்க முடியல. பாரதத்துல இருக்கிற எல்லா உணவு வகைகளையும் சமைக்க தெரியும். உங்களுக்கு வரலாறு, புவியியல், சட்டதிட்டங்கள், நியாய சாஸ்திரங்கள், அது மட்டும் இல்லாம கணக்கு நல்லா போடுறீங்க. பாரதத்துல இருக்கிற எல்லா உணவு வகைகளும் கிடைக்கிற ஒரு உணவகத்தை திறந்து, அது மட்டும் இல்லாம அதே இடத்துல நம்ம பாரதத்துடைய வரலாறு, புவியியலை பத்தியும் நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவு தனித்துவமான உணவகம் கிடைக்கும். நீங்க அந்த உணவகத்துல உங்க நண்பர்களை நீங்க கூட்டாளியாவும் சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணா உங்க எல்லாருக்கும் வேலையும் கிடைக்கும், மக்களுக்கு நல்ல உணவோடு சேர்த்து நல்ல இடங்களோட அறிவும் கிடைக்கும். தேவதாஸ், உங்க குருவோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு குரு உங்களுக்கு கொடுக்கிற கல்வி எப்பவும் உங்க கூட தான் இருக்க போகுது. அதை உங்ககிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. அந்த அறிவுக்கு பதிலா நீங்க குருவுக்கு ஒரு கட்டணம் கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மி. உங்க குரு உங்களுக்கு கொடுத்த கல்வியை நீங்க சரியா பயன்படுத்தலன்னா அந்த கல்வி உங்களுக்கு எப்படி பயன்படும்? குருவே, இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். விசிறி காத்த கொடுக்கும், ஆனா அந்த காத்து கிடைக்கணும்னா அந்த விசிறியை ஆட்ட வேண்டியது நாம தான். அதே மாதிரி தான் தேவதாஸ், உங்களோட கல்வியை நீங்க சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களோட கல்வி உங்களுக்கு சரியா பயன்படும். நீங்க உங்களுடைய கல்வியை சரியா பயன்படுத்துறதே இல்ல. அதுக்கு பதிலா நீங்க வேலை இல்லாம இருக்கிறதுனால நீங்க உங்க குரு மேல பழிய போட்டு அவர்கிட்ட இருந்து செல்வத்தை வாங்கணும்னு பாக்குறீங்க. நீங்க கல்வியை கத்துக்கிட்டதுக்கான சரியான அர்த்தம் உங்களுக்கான வேலையை நீங்களே தேடிக்கிறது தான். கல்வி கற்றதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வேலைக்காக இன்னொருத்தரை சார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க கல்வி கற்றதே வீண் தான். உணவகம் திறக்கணும்னா செல்வம் தேவைப்படும் மகாராஜா. ஆனா எங்க கிட்ட தான் எதுவுமே இல்லையே. நான் கொடுக்கறேன், அதுக்கு நான் செல்வத்தை கொடுக்கறேன். இல்ல மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க செல்வம் கொடுக்கறது நல்லது இல்ல. ஏன்? நீங்க செல்வமா கொடுக்க வேண்டாம், கடனா கொடுங்க. அதை அவங்க திரும்ப கொடுத்தாகணும். அப்பதான் அவங்க வேலை செஞ்சு அந்த செல்வத்தை திரும்ப உங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் அதே செல்வம் வேற வேலை இல்லாதவங்களுக்கு பயன்படும். ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா. இதனால இன்னைக்கான பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும். இதே செல்வத்தால நம்ம மக்களுக்கும் நம்மளால உதவி செய்ய முடியும். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நிச்சயம் கண்டுபிடிப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க 8வது நிபுணரை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ரொம்ப நன்றி. மகாராஜா, நான் வந்த வேலை முடிஞ்சது. நான் புறப்பட அனுமதி கொடுங்க. நன்றி குருவே. நீங்க எல்லாருமே கல்வி கற்றவங்க. நீங்க உங்க கல்வியை சரியான விதத்துல பயன்படுத்தணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்.
உங்களுக்கான செல்வம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இப்ப நீங்க போகலாம். ரொம்ப நன்றி மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, நேத்து அரசவையில நான் உங்களுக்கு இந்த பதவியை அவசரப்பட்டு கொடுத்துட்டேன்னு வருத்தப்பட்டு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைகளை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். ஆனா உங்ககிட்ட பதவியை பறிச்சுப்பன்னு சொன்னது உண்மையிலேயே உங்களை தூண்டி விடுறதுக்காக தான். அப்பதான் சீக்கிரம் நீங்க தீர்வை கண்டுபிடிப்பீங்க. மகாராஜா, எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நீங்க என்ன தூண்டி விடுறதுக்காக தான் சொன்னீங்க. ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. இந்த விஜயநகர ராஜ்யம் அதிர்ஷ்டம் பண்ணிருக்க. ஏன்னா உங்கள மாதிரி ஒரு சிறந்த 8வது நிபுணர் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. நீங்க விஜயநகரத்தோட பெருமை பண்டித ராமகிருஷ்ணா. பண்டித ராமகிருஷ்ணா, என்னோட ஒரு தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா என்னோட இன்னொரு தாக்குதல் சைத்தான் சிங், அவன் உன்னை உயிரோட விட மாட்டான். இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறாமா? ஒத்துக்கோ, உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இப்பவே ஓடிரு. முடியாது, நான் என்னோட தோல்வியை நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். அப்படின்னா நீ உன்னோட மரணத்தை ஏத்துக்கோ. அப்படித்தான் வெட்டணும். இப்படி 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 வெட்டணும். இப்படி வெட்டணும். கற்பனையை செயல்படுத்திட்டோம் போல இருக்கு. குருவே, அவனை சும்மா விடாத, அவனை அடி, வாளால வெட்டுன்னு நீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க குருவே, யார வெட்டணும்? கனவு, பகல் கனவு. அதை இப்பதான் கண்ட மகாராஜா. பகல் கனவா? குருவே, அரசவையில வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்துருச்சு மகாராஜா, திடீர்னு வந்துருச்சு. அது என்னன்னா, சதா பண்டித ராமகிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அதனால அவர் சம்பந்தமாவே எனக்கு கனவு வந்துருச்சு. அவ்வளவுதான். பண்டித ராமகிருஷ்ணரை பத்தி கனவா? ஆனா அவரு நல்லா தானே இருக்காரு. இன்னைக்குதான் அவரு தேவதாஸ் விஷயத்திலேயே ஜெயிச்சிருக்காரு. அவரு பிரச்சனைக்கான தீர்வையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா, இருந்தாலும் அந்த 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 சைத்தான் சிங்கோட வாள் இருக்கு, அது ராமகிருஷ்ணனோட கழுத்தை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு மகாராஜா. அதனால அது சம்பந்தமாவே கனவு கண்டேன். அந்த கனவுல பண்டித ராமகிருஷ்ணரும் சைத்தான் சிங்கும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அது எப்படி சொல்றது? சொல்லுங்க குருவே. அதுல நான் என்ன பார்த்தேன்னா, பண்டித ராமகிருஷ்ணர் இருக்காரு, அவர் சைத்தான் சிங்க கொன்னுட்டாரு. பிரமாதம், பிரமாதம். ஈஸ்வரனோட கருணையால உங்க கனவு நினைவாகணும் குருவே. பண்டித ராமகிருஷ்ணர் ஜெயிக்கணும். இப்பவே உங்க எல்லார் சந்தோஷத்தையும் கெடுக்கிறேன். அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் தான். ஆனா என்ன குருவே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? கெட்ட நேரம் மகாராஜா, ரொம்ப தவறான நேரம் இது. எந்த நேரத்துல நான் கனவு கண்டனோ அந்த நேரம் ரொம்ப தவறான நேரம் மகாராஜா. இதுக்கு எதிர்மறையான பலன் தான் கிடைக்கும். அதனால பண்டித ராமகிருஷ்ணரோட தோல்வி இன்னைக்கு உறுதியாயிடுச்சு. இதுல என்னுடைய அறிவுரை என்னன்னா, பண்டித ராமகிருஷ்ணர் கிட்ட இருக்கிற அந்த 8வது நிபுணர்ங்கிற பதவியை அவர்கிட்ட இருந்து பறிச்சிடணும். என்ன மகாராஜா, ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணர் தோத்துட்டாருன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விஜயநகரத்தோட 8வது நிபுணர் தோத்துட்டாருன்னு வாங்க. மகாராஜா, இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம மானத்தை காப்பாத்திக்கத்தான். என்ன பண்டித ராமகிருஷ்ணரே? பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு என்னாச்சு? மகாராஜா,
குருவோட பேச்சு கேட்டுக்கிட்டே எனக்கும் ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவை தான் கண்டேன். இன்னைக்கு ராஜசபையில எல்லாருக்குமே பகல் கனவு வருது. உங்களுக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் நம்ம குரு சொன்னார் இல்லையா, நல்ல நேரம் வந்துருச்சுன்னு. இந்த நேரத்துல என்ன கனவு கண்டாலும் அது நிச்சயமா நிறைவேறும் சொல்லியிருக்காரு. அப்படியா? நான் குருவை தான் பார்த்தேன் மகாராஜா. என்ன பாத்தீங்க? நான் என்ன பார்த்தேன்னா, குரு வெறும் காலோட நடந்துகிட்டே விஜயநகரத்தை 7 முறை சுத்தி வந்து நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக நடந்து வந்து எனக்காக ரட்சக மந்திரத்தை படிக்கிறாரு மகாராஜா. அடடா, அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா, ரொம்ப நல்ல கனவு மகாராஜா, ரொம்ப நல்ல கனவு. அப்படின்னா நீங்க அதை செஞ்சே ஆகணும் குரு. நான் எதுக்காக பண்ணணும் மகாராஜா? அதை நான் பண்ண மாட்டேன். இப்ப நீங்க தானே சொன்னீங்க நல்ல நேரம்னு. இப்ப என்ன கனவு கண்டாலும் அது நிச்சயமா நடக்கும்னு. ஆமா மகாராஜா, குரு நிச்சயமா பண்ணுவாரு. இவர் இப்படி பண்றதுனால எனக்கு மட்டும் கிடையாது, விஜயநகரத்தோட 8வது சிறந்த ஆலோசகருக்கும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா குரு எனக்கும் விஜயநகரத்துக்கும் நலம் விரும்பி இல்லையா? சரிதானே குருவே? சரியா சொன்னீங்க. ஓ, என்னோட திட்டத்துல என்னையே சிக்க வைக்கிறியா பண்டித ராமகிருஷ்ணா? உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். நீங்க ஏதாவது சொன்னீங்களா குருவே? பண்ணுவேன். ஏன் பண்ண மாட்டேன்? கண்டிப்பா பண்றேன். பண்ணுவாரு மகாராஜா. எனக்கு உங்ககிட்ட இன்னொரு கோரிக்கையே இருக்கு. குரு எனக்காகவும் ராஜ்யத்துக்காகவும் இவ்வளவு கஷ்டமான காரியத்தை பண்ண போறாரு. இவர் நடைப்பயணம் செல்லும் போது சில சிப்பாய்களையும் இவர் கூட அனுப்பி வைங்க. ஏன்னா உங்களோட காரியத்துல எந்த தடையும் வரக்கூடாது குருவே, அதுக்காக தான். 1-2 தடவை சுத்திட்டு நான் ஏமாத்திருவேன்னு இந்த வேலையை சேர்த்து பாக்குறியா நீ? உன்னை நான் விட மாட்டேன் பண்டித ராமகிருஷ்ணா. நீ பண்ணதுலயே மோசமான செயல் இதுதான். உன்னை நான் விட போறதில்ல. சரி, குரு எப்போ நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரோ அவரோட பாதுகாப்புக்காக சில வீரர்கள் அவர் கூட பின்னாடியே போவாங்க. என்ன குருவே, சரிதானே? என்னது? ரொம்ப நல்லது மகாராஜா, ரொம்ப நல்லது. இப்ப சந்தோஷமா இருங்க குருவே. இனிமே எப்போதும் நீங்க அரசவையில பகல் கனவே காண மாட்டீங்க. இந்த பயணத்தை குருஜி முடிச்சாருன்னா அவரோட நிலைமை மோசமாயிடும். இங்க எவ்வளவு வெயில் அடிக்குது. இவ்வளவு வெயில நம்ம குருஜி சுத்தினார்னா அப்புறம் மயக்கம் போட்டே விழுந்துருவாரு. டேய், வாய மூடுங்கடா. எப்ப வாய திறந்தாலும் அபசகுனமாவே பேசுறது. நீங்களே பாருங்க, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை நான் எந்த வகையில பழி வாங்குறேன்னு. அதாவது சைத்தான் சிங் என் சார்பா பழி வாங்குவாரு. நீங்க மனுஷனே இல்ல, ஒரு பச்சோந்தி. நிறத்தை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் அந்த ராமகிருஷ்ணனை நான் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் அந்த ராமகிருஷ்ணன் ஜெயிக்கிறதுக்காக மந்திரத்தை படிக்க போறீங்க. சைத்தான் சிங், எனக்கு ஒண்ணு தெளிவுபடுத்து. கேளுங்க. மூளை பெருசா இல்ல எருமை பெருசா? எருமைதான். அது நமக்கு பால் கொடுக்குது. எருமை மாடா இருந்த எருமையாத்தான் இருக்கிற, இன்னும் அப்படித்தான் இருப்ப. என்ன சொன்னீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தனோ அதுக்கான அர்த்தம் கூட உனக்கு புரியாது. ஆட, எருமை மாடு பால் குடுக்கிறதுக்கும் நான் புரிஞ்சுக்காததுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா உனக்கு மூளைய பயன்படுத்தவே தெரியலன்னு சொல்றேன். அந்த பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு வெளியில உன்னை விழ வச்சானா? தேனிய வச்சு உன்னை கொட்ட வச்சானா? ஆமா. அதுக்கு பின்னாடி அவன் மூளை தான் இருக்கு. எருமை மாடு பெரிய அளவுல தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன குழந்தை நினைச்சா கூட அந்த எருமை மாட்டுக்கிட்ட இருந்து தேவையான பாலை கறந்துட முடியும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாலா இல்ல, மூளைதான் காரணம். நானும் பண்டித ராமகிருஷ்ண மாதிரியே அறிவை பயன்படுத்தி இந்த விளையாட்டை விளையாட இருக்கிறேன். ஆட, இந்த வயசுல நீங்க இப்படி விளையாடுறது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இங்க விளையாட்டுங்கிறது யோசனையா முட்டாள்? இத பார், இங்க எல்லாருமே நான் பண்டித ராமகிருஷ்ணனுக்காகத்தான் விஜய மந்திரம் சொல்லுவேன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் ஊரை சுத்தி வரும்போது விஜய மந்திரத்தை உனக்காக தான் சொல்லுவேன். அப்போ வெற்றி உனக்கு தான் சொந்தமாகும்.
அடடா 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 தத்தாச்சாரியார் அவர்களே, பிரமாதம். இதுக்கு தான் பெரியவங்கள பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. பிரமாதம். சரி, போதும் போதும், ரொம்ப ஆடாத. எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். தனிமணி உன் கூடவே இருப்பாங்க. பண்டித ராமகிருஷ்ண எந்தெந்த சமயத்துல எல்லாம் எந்தெந்த விதமா தயாராகிறாங்கிற விஷயம் தெரியணும். அப்பதான் பண்டித ராமகிருஷ்ணனை விட சிறந்த ஏற்பாடுகளை நீ செஞ்சுக்க முடியும். மத்த வேலையெல்லாம் என் மந்திரம் பார்த்துக்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தத்தாச்சாரியார் அவர்களே. நான் ராமகிருஷ்ணன் எப்படி போட்டிக்கு தயாராகிறான்னு பாக்குறேன். அவனை விட சிறந்த முறையில நான் தயாராகிறேன். அம்மா, அவர் வந்துட்டாரு, எடுத்துக்கோங்க. இங்க என்ன நடக்குது? அம்மாவை எடுங்கன்னு என்ன சொல்லிட்டு போனா? குடிங்க 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 குடிங்க. என்ன இது? மூலிகை ரசம். இது உங்களுக்கு பலம் கொடுக்கும். இது அதை விட மோசமா இருக்கு. இது என்னது? பாவக்காய் ரசம். இது உங்க உடம்புல இருக்க எல்லா கிருமிகளையும் அழிச்சிடும். இப்ப நீங்க இன்னும் பலமா சண்டை போடலாம். எலுமிச்சை ரசம். இத குச்ச நோயே வராது. குடி. அட, என்ன குடி குடி? ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க? அரசவையில இருந்து வெற்றியோட திரும்ப வந்திருக்கேன்ல. நீங்க நாளைக்கு ஜெயிக்கணும்ல, இதெல்லாம் அதுக்காக தான். நீங்க இத குடிச்சுதான் ஆகணும். இல்ல 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 இல்ல, என்ன பண்றீங்க நீங்க? நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். இது ரொம்ப அருமையா இருக்குது பண்டித ராமகிருஷ்ணா. பண்டித ராமகிருஷ்ணா, எழுந்திருக்க எழுந்திருக்க எழுந்திருக்க. பாத்து பாத்து. அப்படிதான், பாத்து பாத்து, பொறுமையா. இந்தாங்க இந்தாங்க, இந்த வாழை பிடிங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.